ஹாய் வணக்கம். நீங்கள் வந்து எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டக் லைஃப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் ரொம்ப கேவலமாக இருக்கா அப்படின்னு பப்ளிக் வந்து ரிவ்யூ போட்டிருக்கிறாங்க. ஆமாங்க, படம் வந்து அந்த அளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட் டே ரிவ்யூ போடலை, செகண்ட் டேவும் போடலை. சரி, பார்த்துட்டே இருக்கலாம் எப்படி தான் வருது மக்கள் எங்கேயாவது நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி ஒரு வேளை இப்படி பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை, ஒரிஜினலாகவே படம் படுமோசமாக இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் தான் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 தான் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் சரித்திரத்திலேயே எந்த ஒரு படத்துக்குமே 5 வந்ததே கிடையாது. எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இந்தியன் 2 கூட பார்த்தீங்கன்னாக்கா அபோவ் 6, 7 மேலே தான் வந்திருக்குது. ஸோ இந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரேட்டிங் வந்து பப்ளிக் ரிவ்யூ வந்து 5 கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது படம் அப்படின்னு வந்து மக்கள் தரப்புலேருந்து வந்துட்டுருக்குது. ஸோ தேட்டருங்களே காலியாக தாங்க இருக்குது. ஸோ யாருமே வந்து டிக்கெட் புக் பண்ணி போய் பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குன்னு வந்து சூழ்நிலை போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு நல்ல படமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிவ்யூ குடிப்போம். ஸோ நெகட்டிவாக வந்து எந்தவித இதுவும் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பு வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. அவரோட எஃபெக்ட் வந்து முழுசாக நம்பி வந்திருக்கிறாரு. அவர் ஃபேன்ஸ் வந்து நம்பி வந்திருக்காங்க. மறுபடியும் அதை வந்து மோசம் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்கட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சிம்புவை பற்றி அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ அவரோட பாட்டு வந்து 100% கொடுத்துருக்கிறாரு படத்தில் அப்படின்னு வந்து ரிவ்யூ வருது. ஸோ அது வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அது மட்டும்தான் ப்ளஸ்ஸு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஃபுல் சொதப்பலாக போச்சு. இதுக்கு மேலே படத்தை சொல்ல தேவையில்ல. மற்ற ரிவ்யூவர் மற்ற எல்லோரும் பேசுகிறத போய் கேளுங்க, அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். எவ்வளோ கேவலமாக இருக்குது. பட் பஸ்ஸில் யூஸ் பண்ணி திட்டியிருக்காங்க. இப்படி ஆடா எடுப்பாங்க, அந்த அளவுக்கு எடுத்து வச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிட்டு விஜய் சேதுபதி படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஆஷ் படம் தேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு த்ரில்லராக நெக்ஸ்ட் என்னென்னு ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு போனீங்கன்னா நல்லா ஒரு ஃபிட்ஸபுளாக என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய்மெண்ட்டு பண்ணிவிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது படம் வந்து. எல்லோரும் வரவேற்பு தக்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு கூட்டம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீனை தூக்கிட்டு இதை போட்டாங்கன்னா நல்லா ஓடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.